everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சில basic terms of angles பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, basic concepts of lines பத்தின வீடியோட லிங்க் மேல கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Angles. So an angle is made up of two rays starting from a common end point. The two rays forming the angle are called arms of the angle. The common end point is the vertex of the angle. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ட்ரா அன் ஆங்கிள் ஹியர். ஓகேவா, ஒரு காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பிரிஞ்சு போற ரெண்டு ரேஸ்க்கு நடுவுல ஃபார்ம் ஆகுறது தான் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து காமன் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா பிடி அப்படின்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றேன். சரி, ஒரு ரே எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து பிடி, அதே பிஇன்னு இன்னொரு ரே எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே ரேஸ் தான். இந்த ரெண்டு ரேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அண்ட் பிஇன்ற ரெண்டு ரேஸ் இருக்கு. இதில் பின்றது காமன் ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சிருக்கிறேன். அப்போ இந்த பிடி அண்ட் பிஇ இருக்குது இல்லையா, இதுதான் ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். இந்த பிடி அண்ட் பிஇக்கு மிடில் இருக்கிறது தான் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். அண்ட் இந்த காமன் பாயிண்ட் பி இருக்குது இல்லையா, இதுதான் வர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ we can go for types of angles. ஸோ types of angles பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ types of angles பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த ஃபிகரோட ஆங்கிள் வந்து எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் 0 டிகிரிலேருந்து 90க்குள்ளே இருக்கிறதுனால we can just call this angle as an acute angle. 0 to 90 டிகிரி இருக்கிறதுனால we call it as acute angle. அதுவே செகண்ட் ஃபிகர் பாருங்க, செகண்ட் ஃபிகரோட ஆங்கிள் வந்து ஒய். இந்த ஒய் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கிறதுனால we can just call this angle as right angle அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் ஃபிகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆங்கிள் வந்து இசட்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இசட்டுங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கிறதுனால we just call this angle as obtuse angle. நம்ம இதை வந்து obtuse ஆங்கிள்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மூணு ஆங்கிள்ஸுமே நீங்கள் ரெகுலராக படிச்சிருக்க சான்சஸ் ஆர் ஹை. இப்போ இதே அடுத்தது பார்க்குறோம் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அதோட ஆங்கிளை நான் எஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ் வந்து எக்ஸாக்டாக 180 டிகிரி இருக்கு. ஸோ இந்த எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் இல்லையா. ஸோ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைனல் ஃபிகரோட ஆங்கிள் வந்து நம்ம டீன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டீ வந்து இன் பிட்வீன் 180 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ளே இருக்கிறதுனால we can just call this angle as an reflex angle. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். when the sum of the measures of two angles is 90 degree, the angles are called complementary angles. அதாவது ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் எக்ஸாக்டாக நமக்கு 90 டிகிரி கிடைச்சா தென் த ஆங்கிள்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வந்து எனக்கு ஒரு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து எனக்கு ஒரு 60 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ when I combine these two figures together, எனக்கு என்ன கிடைக்கும், இது வந்து 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கிடைக்க போகிறது 90 டிகிரி. ஸோ இப்படி கிடைச்சதுன்னா அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னன்னா, when the sum of measures of two angles is 180 degree, the angles are said to be supplementary angles. That is, each angle is supplement to each other. ஸோ nothing, அதாவது sum of two angles ஓட வேல்யூ எக்ஸாக்டா 180 டிகிரி வந்தா we can call it as an supplementary angle. ஸோ சி நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து 90 டிகிரி 90 டிகிரின்னு ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க அப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் சேஞ்ச் திஸ் திங். நான் 90 டிகிரி 90 டிகிரின்னு ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் யூ add these two 90 degree 90 degree, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணுறீங்க, ரைட், one more 90 degree நீங்க ஆட் பண்ணும்போது you'll just get like this. So it forms an straight angle. Okay, so it not only for a 90 degree, நீங்க இதே வேற some other angles வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். So say நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆங்கிளை வந்து அக்யூட் ஆங்கிளாகவும் இன்னொரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒரு ஆங்கிளை வந்து நான் ஒரு 60 டிகிரி வச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இன்னொரு ஆங்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிளாக எடுத்துக்கிறேன். லைக் கொஞ்சம் பெரிய அப்டியூஸ் ஆங்கிளாக எடுத்துக்கிறேன்.
say ஒரு 120 டிகிரியில் எடுத்துக்கிறேன். when I add these two angles 120 60 எனக்கு ஆட் பண்ணும்போது I'll just get a straight line which is exactly 180 degree angle. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும். கரெக்டா இது வந்து 120 டிகிரி, இது வந்து 60 டிகிரி, இது ரெண்டையும் சேர்த்தா எனக்கு 180 டிகிரி. ஸோ இப்படி வரதா சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். அடுத்தது adjacent angles. Two angles are adjacent if they have a common vertex, a common arm, and their non-common arms are on different sides of the common arm. See இந்த figure 1 பாருங்க. ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து adjacent அப்படின்னு adjacent ஆங்கிள்ஸ்னு எப்ப சொல்லுவேன்னா அது ரெண்டுத்துக்குமே காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். சி இந்த இடத்துல பிங்கிறது இந்த பி சாரி சிபிடிங்கிற ஆங்கிளுக்கும் டிபிஏங்கிற ஆங்கிளுக்கும் காமனான வர்டெக்ஸ் இந்த பி. கரெக்டா? ஸோ காமன் வர்டெக்ஸ் இருக்கு, காமன் ஆர்ம் இருக்கு, பிடிங்கிறது காமன் ஆர்ம், ரெண்டு ஆங்கிள்லையுமே வருது. ஸோ காமன் ஆர்ம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட நான் காமன் ஆர்ம்ஸ், காமனா ஆர்ம் இல்லாத இன்னொரு ஆர்ம் இருக்கு இல்லையா, அதுலயுமே டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் த காமன் ஆர்ம் இருக்கணும். ஸோ இங்க காமன் ஆர்ம் இருக்கணும்னா இது இல்லாம நான் காமன் ஆர்ம் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அது கண்டிப்பா adjacent angle. ஸோ adjacent angleனா என்னவா இருக்கணும்? காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், நான் காமன் ஆர்ம் இருக்கணும், நான் காமன் ஆர்ம் டிஃப்ரெண்ட் சைட்ஸ்ல இருக்கணும். இதையே கொஞ்சம் மாத்தினோம்னா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த சாப்டர்ல வந்து நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாம டெஃபினட்டா நம்மளால ஒரு சம் கூட ஒர்க் ஆன் பண்ண முடியாது. ஸோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது சி இந்த நான் காமன் ஆர்ம் இருக்கு இல்லையா ஃபிகர் 1ல, சி பிஏ அண்ட் பிசின்றது இது வந்து ஒரு லைனை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தென் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபிடி அண்ட் டிபிசின்ற லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற இந்த ஏபியை நான் இந்த ஏபியை லைக் இப்படி எழுதிட்டேன் அப்படின்னா அந்த ஏவை இப்படி கொண்டு வந்துட்டேன்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா தட் இஸ் அதோட சம் வந்து கிட்டத்தட்ட 180 டிகிரி கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்க்கு காமன் ஆர்ம்ஸை வந்துட்டு நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஏபிடி அண்ட் டிபிசி இதை தான் வந்து நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். when two lines say AB and CD intersect each other, say at the particular point O in the figure 3, there are two pairs of vertically opposite angles இருக்கு. ஒன்று வந்து AOD and BOC, இது ரெண்டும் vertically opposite angle. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா angle AOC and angle BOD, இது ரெண்டுமே vertically opposite angles அப்படின்னு சொல்லி conclude பண்றாங்க. ஓகேவா? So hope you understand the concepts we have discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles ஓட basic concepts of line பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and chapter 6 ஓட axiom 1 and 2 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. and மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.